ஸோ ஹே கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஜினியர் கிரியேட்டர். நாங்கள் ஹோஸ்ட் கோடன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ ஆம் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவைக்கினர் சாப்டர் 9 and 10 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் ஒரு புது மெம்பராக சரி அவனை டெஸ்ட் பண்ணோம், அப்புறம் பார்ப்போம் அவன் நம்மக்கு தகுதியானவனா இல்லையான்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பேர் தான் ஆன்டி ப்ராஃபஸி யூனிட். அப்போ வந்து நம்ம மினோட்டோ வந்து கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் அது என்னதுன்னு எனக்கு சொல்கிறீங்களா? அது ஏதாச்சும் கில்டா இசாக்கி சான் அப்படின்னு நம்ம மினோட்டோ கேட்குறாரு. ஆமாம், இது உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் இங்கே சொல்கிறதுக்கு டைம் இல்லை. உங்கள் அம்மா வேறு அங்கே இருந்தாங்களா, அதனால சொல்ல முடியல. ஏன்னா இது ஒரு நேஷ்னல் டாப் சீக்ரெட், அதனால் இது எங்கேயும் சொல்ல முடியாது. என்ன டாப் சீக்ரெட்டா அப்படின்னு. ஆமாம்ப்பா. அப்போ இசாக்கி சான், ஆமாம் அது டாப் சீக்ரெட் தான், நம்ம அதை சீக்கிரம் பேசிடுவோம். சரி, லக்கேஜெல்லாம் அந்த டோமில் வச்சுருவோம் அப்படின்னு. ரின் வந்து ஓகே என்கிட்ட கொடுங்க. இல்லை வேணாம் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு பேசும்போது திடீர்னு ஒரு சத்தம், நிப்பாட்டுங்கன்னு. என்னடா அது திடீர்னு ஒரு சவுண்டு இருக்குன்னு ஒரு செகண்ட் நம்ம மினோட்டோவே ஷாக் ஆகிட்டான். ஸோ அந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு மினோட்டோ வந்து வானத்தில் பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒரு எல்லோ கலர் ஹேருக்காரன் வந்து வானத்துலேருந்து பார்க்குறான். அவன் வந்து ஃபுட் ஸ்டாண்ட்ஸ் வச்சு நேராக நம்ம மினோட்டோவை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ டேரெக்டாக ஒரு அட்டாக் பண்ணும்போது நம்ம மினோட்டோ 2 கையை வச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை பிளாக் பண்ணுறான். ஓ, இது ஈஸியாக தடுத்துட்டியே, நீ நல்லா தான் இருப்ப போலையே. அப்போ மினோட்டோ யோசிக்கிறான், இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். மினோட்டோ என்ன சொல்கிறான்னா, யாரா நீ, எதுக்குறாங்க வந்து என்ன திடீர்னு வந்து அடிக்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் திரும்பி ஒரு கிக் பண்ணி பேக் சைடில் ஒரு ஃப்ளிப் அடித்து நிற்கிறான். அப்புறம் வந்து ஜென்டிலாக அவன் வந்து வணக்கம் சொல்கிறான். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், என் பேர் தான் ஹனாடா இக்கிட்டோரு, இந்த ஆன்டி ப்ராஃபஸியோட ஒரு மெம்பர், அது மட்டும் இல்லை உன்னோட காம்ரேட். அப்போ மினோட்டோ ஷாக் ஆகுறான். அப்போ சாப்டர் 9 ஸ்டார்ட் ஆகுது. ரின், எனக்கு கொஞ்சம் டீ கிடைக்குமா? ஏன்னா அது ரொம்ப லாங் ட்ராவல், அதனால் வந்து நம்ம மிடோரிக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அவன் இங்கே டீ குடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா இவங்க 2 பேர் மாற்றி அடிக்கிறான். நம்ம மினோட்டோ வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், பட் அவன் வந்து எல்லாரும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இவன் கிக் இருக்குது? அப்போ ஹனாடா என்ன சொல்கிறான்னா, இந்த ஆன்டி ப்ராஃபஸிக்கு உன்னை வர வைக்கிறேன், ஆனால் நீ இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆனால் தான் நான் உன்னை என் காம்ராடாக வந்து சேர்த்துப்பேன் அப்படின்னு. என்ன என் ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணணுமா? மினோட்டோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அப்பர் கிக் கொடுக்க வரான் ஹனாடா. திரும்பி நம்ம மினோட்டோ வந்து 2 கையால் வந்து பிளாக் பண்ணுறான். பட் இந்த டைம் வந்து அந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் பெருசாக இருக்குது. அப்போ வந்து நம்ம ஹனாடா சொல்கிறான், இந்த ஆன்டி ப்ராஃபஸி யூனிட் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் ஹனாடா. அதுக்குள்ளே நம்ம மினோட்டோ வந்து சரிக்கிட்டே பின்னாடி வந்து யோசிக்கிறான், இவனா இந்த மாதிரி சண்டையிலையா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்த அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோமா ஹனாடா. அதுக்கு முன்னாடி உன் பேர் என்னடா தம்பி? என் பேர் கனகி மினோட்டோ அப்படின்னு நம்ம மினோட்டோ சொல்லும்போது அந்த சைடு மிடோரி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி அகாடமியில் இவனை டெஸ்ட்டு வச்சு எடுத்ததும், அப்புறம் வந்து இவனை வந்து பவர்ஃபுல் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம மிடோரியை வந்து அக்னாலேஜ் பண்ணதையும், அதுக்கடுத்து அந்த எஸ்ட் ரேங்க் ஒருத்தையும் வந்து அதில் விஷத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணான்ல, அவன்கிட்ட எப்படி மிடோரி வந்து இது பண்ண, இதெல்லாம் அவன் வந்து டெஸ்ட்லேயே தான் அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மிடோரி பரவாயில்ல, எப்போ பார்த்தா இவன் டெஸ்ட்லேயே இருக்கான், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற ரின் அப்படின்னு யோசிக்கும்போது, எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்தால் இங்கே நல்லா ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ரின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் நல்லா டேலண்டாக தான் இருக்கான். இப்போ ஹனாடா கேட்குறான், சரி அதுக்கடுத்து எந்த மாதிரி ஹண்டர் ஜாப் நீ பண்ணுற? ஹண்டர் ஜாப்பா? அதாவது டிமென்ஷன்லேருந்து வர மான்ஸ்டராக அடிக்கணும், அதானே ஹண்டர் ஜாப்பு? கரெக்டா? சரி, இன்னும் ப்ரிஸ்கேவாக சொல்லணும்னா ஒரு ப்ரெஸ் கண்ட்ரோல் டாஸ்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த பூச்சிக்கொல்லியை அடிப்போம்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்கடுத்து இப்போ 2 பேர் ஆக்சுவலாக ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபைட் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃபைட்டுக்குள்ளேயே இத்தனை கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதோட எது நீ டேஞ்சர் நினைக்கிற கனகி அப்படின்னு நம்ம ஹனாடா கேட்குறான். இதோட டேஞ்சரா? இதுக்கு மேலே என்ன டேஞ்சராக இருக்குது அப்படின்னு நம்ம மினோட்டை யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா ஹனாடா சொல்கிறான், ஆமாம் இந்த உலகம்தான், இந்த உலகத்தோட வேறு டேஞ்சர் எதுவுமே கிடையாது. இந்த டைமென்ஷன் வந்து கிராக் ஆகிற காரணமே இது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து த பேன் டீமோனோ அப்படின்னு ஒரு 10,000 டீமன்ஸ் வந்து அந்த கேஸ்லேருந்து வந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் அந்த தான். அது மட்டும் இல்லை, த கிரேட் அவுட் பிரேக் ஆஃப் குயிசி அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு.
அது பார்த்தா மான்ஸ்டர்ஸாக இருக்குது. இதை பார்த்து மினோட்டோ யோசிக்கிறான், அப்போ இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான டிமென்ஷனல் பிரேக்கா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கண்ணு கீழே வேகமாக ஒரு கால் வருது. மினோட்டோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் ஆகுறான். அந்த ஃபோர்ஸில் மினோட்டோ வந்து பின்னாடி தள்ளப்படுறான். அப்போ வந்து ஹனடா சொல்கிறான், ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த அகாடமியில் என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா, அதான் பப்ளிக் நாலேஜ். ஆனால் ஆனால் என்னது அப்படின்னு நம்ம மினோட்டோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த ரியாலிட்டி இருக்குல்ல, இது டிஃப்ரெண்ட்ரா அப்படின்னு சொல்லி வேகமாக ஸ்லாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம மினோட்டோக்கு என்ன சொல்கிறான்னு புரியலை. பார்த்தா மினோட்டோ ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகுறான். அவன் அட்டாக்கை பார்த்தா பின்னாடி இருக்க அந்த மரமே ரெண்டாக பொழந்து போகுது. ஸோ மினோட்டோ இங்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடமே பூதகமாக வருது. ஏன்னா வந்து நம்ம ஹனடா அடித்த அடி அப்படி. ஹனடா நின்றுக்கிட்டு அந்த இன்வென்ஷன் வந்து ஒரு வேறு டிமென்ஷன்லேருந்து வருது அப்படின்னு நம்ம ஹனடா சொல்கிறான். என்னடா சொல்கிற, வேறு டிமென்ஷன்லேருந்து வருதா? எனக்கு ஒன்றுமே புரியலே. மினோட்டோ யோசிச்சுட்டு இருக்கும்போது 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டவர் ஆஃப் மேலவன்ட் வந்துச்சு. இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல அது. அப்போது அதே மாதிரி டவர் தான் இப்போ வந்திருக்கா? ஆமாண்டா, அதே மாதிரி டவர் தான். இந்த இன்வென்ஷன் எப்பவுமே முடியவே முடியாது. அது மட்டும் இல்லை, எப்பவுமே வேறு உலகத்துலேருந்து வரவங்க நம்ம உலகத்தை டார்கெட் பண்ணுவாங்க. நம்ம உலகத்தை அழிக்கணும் தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். எனக்கு தெரியல என்ன ரீசன்னு, ஏன் அவேக்னஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு. ஏன்னா அந்த ஏரால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த ஃபவுண்டர்ஸ் அளவு ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ கணைக்குள்ளே எக்கச்சக்கமான ப்ரெஷர் இருக்குது. இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கா? அப்போ வந்து பண்ணுறது, அப்போ வந்து ஹனடாட்ட கேட்குறான், அப்புறம் என்னதான் பண்ணுறது சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹனடாட்ட கேட்க, அதுக்கு தாண்டா நம்ம இருக்கோம். நம்ம தாண்டா அந்த ஃப்யூச்சரை காப்பாற்ற போகிறோம். நம்மகிட்ட அந்த ஸ்கில் இருக்குது. எப்போ டேஞ்சர் வந்தால் நம்ம வந்து ஈஸியாக எல்லாத்துலேருந்து நம்ம மக்களை காப்பாற்றலாம், இந்த உலகத்தை காப்பாற்றலாம். நம்ம தான் அந்த எலைட்ஸ், அதனால் நம்ம தான் அந்த ஆன்டி ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லும்போது மிடோரியும் இன்னும் வந்து ஒத்துக்கிறாங்க ஆமான்னு. அப்போ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ராஃபஸியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதா? ஆமாம், இன்னையிலேருந்து நீ எங்கேருந்து ஒரு ஆள், நீ வந்து என்னோடய அட்டாக்கை வந்து பிளாக் பண்ண முடியுது, அது கண்டினியூஸாக. அது மட்டும் இல்லை, நீ தான் அந்த ஆள், அதனால் உன்னை நான் வர வைக்கிறேன் கண்ணகி மினோட்டோ அப்படின்னு கை கொடுக்குறான். இந்த ப்ராஃபஸிக்கு, ஆன்டி ப்ராஃபஸிக்கு உன்னை வர வைக்கிறேன் அப்படின்னு கை கொடுக்கும்போது மினோட்டோ ஓகே தேங்க்யூ அப்படின்னு வந்து கொஞ்சம் இதாக வந்து யோசிச்சு கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பின்னாடி ரின்னும் மிடோரி வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு டேப் தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹனடா கை கொடுத்துட்டு இருக்கும்போது மிடோரி அங்கே நோட்டீஸ் பண்ணுறான், அங்கேயே ஒரு 3 பேர் ஏதோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு. ஹனடா வந்து பார்த்துட்டு அவங்க தானா, அவங்களும் தான், என்ன அவங்க என்ன இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு ஹனடா கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க தான் வந்து தி எலைட்ஸோடு சேர்ந்தவங்க, அதாவது காம்ரேட் ஆக போகிறாங்க நம்ம மினோட்டோக்கு. ஓ அப்படியான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மறைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மறைஞ்சு போயிட்டாங்க? அப்போ மிடோரி, அவங்க என்ன வில்லன் மாதிரி மறைஞ்சு போயிட்டுருக்காங்க, இந்த கடைசியாக வில்லன் மறைஞ்சு போவாங்களா அந்த மாதிரி. எப்பயுமே அவங்க அப்படி தான், அவங்க கண்ணால் பார்த்தா தான் அவனை ஏற்றுப்பாங்க போல் அப்படின்னு நம்ம ஹனடா சொல்கிறான். இசகி-சான், நான் இவனை இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, அப்போ நான் இதில் நான் விட்டுறேன், அவனை பத்திரமா போய் விட்டுறா. ஈக்கோ, ஸோ அவன் செகண்ட் நேம் வந்து ஈக்கோன்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு, ஹனடான்னு சொல்லவா ஈக்கோன்னு சொல்லவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இப்போ டோமில் வந்து உக்காந்துருக்கான். அப்போ யோசிக்கிறான், ஆன்டி ப்ராஃபஸி, ஓகே அப்படியா, ஒரு ஆர்கனைசேஷனா, ஸோ வந்து நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபவுண்டர்ஸும் காப்பாற்றிட்டு இருந்தாங்களா அந்த டைம். அப்போனா இது வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் தான், இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தலையெல்லாம் வலிக்குது, நானும் அவங்களோட சண்டை பண்ணுமா, ஏன் எனக்கு இப்படி இருக்குது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷேடோ தோன்றுறது. கவலைப்படாத குட்டி பையன், நான் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுறோம். யாருன்னு பார்த்தா எல்லா ஹீரோஸ் அங்கே இருக்காங்க. முன்னாடி வந்து இனோக்கி நிற்கிறாரு. என்ன, சாரி நான் வந்து கவனிக்கலை, உங்கள்கிட்ட பேச முடியாமல் விட்டுட்டோம் அப்படின்னு மினோட்டோ வருந்துறான். சரி, இப்போ எல்லாம் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம், நாங்கள் வந்து உன்னை ட்ரெயின் பண்ண போகிறோம், நல்ல ஒரு அவைக்கினராக மாற்ற போகிறோம். அந்த மிடோரி இருக்கான்ல, அவன் அளவுக்கு பவர் ஆக்க போகிறோம். நாங்கள் எல்லோரும் வந்து எங்கள் பவரை கொடுத்து உன்னை ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம். நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அவைக்கினராக இந்த ஹிஸ்ட்ரியில் வருவ கனகி மினோட்டோ. இன்னையிலேருந்து நீ இங்கே வந்து எங்களோட டிசபிள் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லா ஹீரோஸும் வந்து நம்ம கனகியோட பாடியை டேக் ஓவர் பண்ணாமல் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க போகிறாங்க. மினோட்டோ யோசிக்கிறான், அதாவது உங்களுக்கு என்னைய டிசபிளாக எடுக்க போகிறீங்களா?
ஆமாம் உங்களுடைய சிசியான நீங்கள் என் பாடியை டேக் ஓவர் பண்ணலையா? இனோக்கி சிரிச்சுக்கிட்டு, அது ஒரு நல்ல சஜஷன் தான். ஆனால் நாங்கள் வந்து வேற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உனக்கு டெய்லி நரக ட்ரைனிங்கை கொடுக்க போகிறோம். அப்புறம் இந்த ஃபவுண்டர்ஸ்னால நீ ஒரு நல்ல ஒரு அவைக்கினராக மாறுவ. என்னது எனக்கு ஃபைட்டிங்கா? ஐயையோ அப்படின்னு மினோட்டோ யோசிக்கிறேன். ஏன்னா மினோட்டோக்கு அவ்வளோதான் நரக ட்ரைனிங் கொடுக்க போகிறான். அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சோம் உன் பாடி டேக் ஓவர் பண்ணலாம், ஆனால் இப்போ எங்கள் மைண்டை மொத்தமாக மாற்றிக்கிட்டோம். ஏன்னா நான் உன் பாடியை எங்கள் பெனிஃபிட்டுக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக உன்னையே ட்ரெயின் பண்ணி உன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்காகவே உன்னை ஃபைட் பண்ண வைக்க போகிறோம். அந்த டைம் அப்போ நீ அந்த பாய்சன் யூஸரை டிஃபீட் பண்ணலை. அது எப்படி பண்ண? ஃபுல்லாக உன் திறமை எங்களோட எல்லாத்தையும் வந்து நீ காப்பி பண்ண, எங்கள் எல்லா மூவ்ஸையும் நீ காப்பி பண்ண. அதான் அந்த திறமைலாம் யாருக்கும் கிடையாது. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நீ அந்த பவரை எங்கள் லெவலுக்கு யூஸ் பண்ண. ஸோ ஹீரோ வந்து மினோட்டோ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா மற்ற ஹீரோஸோட அதே பவர் ரெப்ளிக்காவை மொத்தமாக எடுத்திருக்கான். டோட்டலாக காப்பி பண்ணியிருக்கான். 1-2 இல்லைங்க, 106 பவர் மொத்தம் காப்பி பண்ணியிருக்கான். ஸோ நீ இந்த மாதிரி ஆல்ரெடி பேசிக்கை கற்றுக்கிட்ட, அதனால வந்து நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். உன்னோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு நாங்கள் விட்னஸாக இருப்போம். எல்லா ஹீரோஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த நத்திங்னஸ் கிரீஸை பற்றி ஒன்றும் தெரியாது, அதுக்கு என்ன எஃபெக்ட்னு. ஆனால் உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நீ எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டேலண்ட்டை தான் உன்னை ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டராக மாற்ற போகுது அப்படின்னு இனோக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம மினோட்டோ இனோக்கியோட வார்த்தையெல்லாம் கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். சீரியஸாக அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் எமோஷனாக ரொம்ப பிரேக் ஆகிட்டான். ஏன்னா அவனை யாரும் இந்த மாதிரி வாழ்த்தன்னே கிடையாது. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறேன். மினோட்டோ வந்து அட்டன் பண்ண போகும்போது அவன் மாணவ வந்து அந்த ஃபேனில் செலுத்தியிருப்பான். பட் அதில் வந்து எதுவுமே வந்திருக்காது. அப்போ அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தம்பி உனக்கு டேலண்ட் இல்லை, நீங்கள் எதுக்கு சும்மா வந்து இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, பின்னாடி இருக்க க்ரௌட்ஸ்லாம் இவெல்லாம் எதுக்கு லாய்க்கு வர மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து எப்படியெல்லாம் புள்ளி ஆனான், இவ்வளோ எல்லாத்தையும் வந்து மனசை உடைச்சாங்க. அது மட்டும் இல்லை, இவன் ஃபெயில் ஆனதை வச்சு எப்படியெல்லாம் இவனை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவன் 3 தடவை ஃபெயில் ஆனதுக்கு அடுத்து இவனை திரும்பி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த சொசைட்டி அவனை வந்து எவ்வளோ தப்பாக வந்து காமிக்க வச்சாங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் வார்த்தை கூட எல்லாத்தையும் மறந்துடுச்சு. அந்த இன்டர்வியூவில் கூட பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. அது போக அந்த ஐசகி வந்து பண்ண ப்ராப்ளம்ஸு, இவன் பேர் வந்து பொறிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் இது எதுவுமே நடக்காமல் போச்சு. யாருக்குமே இவன் ஃப்யூச்சரில் வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது மிடோரி என்னன்னா, அவங்க அம்மாட்ட பேசும்போது உங்கள் பையன்ட்ட அன்டிஸ்கவர்டு டேலண்ட்ஸ் இருக்குது, அவன் நல்லா வருவான் அப்படின்னு மிடோரி சொல்லும்போது, இங்கிட்டு பார்த்தா இனோக்கி சொல்கிறான் உனக்கு நல்ல குவாலிட்டி இருக்குடா, நீ ஸ்ட்ராங்கஸ்ட்டு அவைக்கினராக மாறுவ அப்படின்னு இனோக்கி சொல்லும்போது, இதெல்லாம் ஓகே தானா மினோட்டோ வந்து அழுதுகிட்டே கேட்குறான். ஏன்னா இந்த மாதிரி ஹாப்பினஸ் அவன் ஏற்றுக்கிறதுக்கு அவன் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைக்கிறான். என் உலகத்தில் இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்ததே கிடையாதுன்னு சொல்லி நம்ம மினோட்டோ அழுதுகிட்டு இருக்கான். அவன் வந்து எந்தெந்த பீப்புளெலாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணானோ, யாருக்கெல்லாம் அவனுக்கு ஃபேன் ஆனானோ, யார் அட்மையர் ஆனானோ, அவங்களாம் வந்து இவனை பாராட்டும் போது இவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு அவன் மினோட்டோ அழுதுகிட்டே சொல்கிறான். அப்போ இன்னைக்கு சிரிச்சிட்டு, சரி தம்பி அழுகாத, இன்னும் எக்கச்சக்கமாக வந்து அச்சீவ்மெண்ட் நீ பண்ண போகிற, எப்போயே அழுத அப்படி எங்கள் எல்லா சோல்ஸும் உடம்புக்குள்ளே தான்டா இருக்கும். அது மட்டும் இல்லை, நீ தூங்கும்போது நாங்கள் முக்கியமாக இருப்போம். அப்போ தான் பிளான் சொல்கிறாங்க, நீ தூங்கும்போது இந்த ஸ்பேஸில் வந்து எவ்வளோ வேணான்னு ட்ரைனிங் எடுத்துக்கோ, உனக்கு 100 ஹவர்ஸுக்கு மேலேயும் டைம் இருக்குது. நாங்கள் வந்து உனக்கு டெய்லி வந்து அந்த ஒர்த்தான ட்ரைனிங் எல்லா நாளும் கொடுப்போம். நீ காலையில் அந்த ஹேண்டி ப்ராஃபஸி இருக்குல்ல அவங்களோட ட்ரெயின் பண்ணு, நைட்டு வந்து எங்கள் கூட வந்து ட்ரெயின் பண்ணு, நீ உன் தூக்கத்தில் ஃபுல்லாக நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா ஹீரோஸும் அவனுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட பவர் எந்தெந்த பவர் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு உனக்காக நாங்கள் எல்லாமே செய்வோம் அப்படின்னு, உனக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஆனால் ஒரு அவைக்கினராக மாற்றுவோம், ஆனால் நீ இது எல்லாத்தையும் நம்பணும் அப்படின்னு நம்ம இனோக்கி சொல்கிறான். நம்ம மினோட்டை பார்த்துட்டு அழுதுகிட்டே, ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றுவேன், நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கஸ்ட் அவைக்கினராக மாறுவேன் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம மினோட்டோ. ஏன்னா நம்ம மினோட்டோ அவ்வளோ வாழ்க்கையில் அடி வாங்கியிருப்பான். அப்படி இருந்தாலும் இப்போ ஒரு மோட்டிவேஷனோட ஒரு ஸ்பிரிட் வச்சு வருகிறான். ஸோ அந்த ராத்திரி ஃபுல்லாக அவன் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மார்னிங் ஆகுது. பார்த்தா மினோட்டோ வந்து தூக்க கலக்கமாக எந்திரிச்சு
அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹனடா வந்து மூஞ்சி கழுவிட்டு இருக்கான். கைஸ் நான் கேட்டேன் இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு. ஸோ திரும்பி கேட்குறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ ஒரு ஃபுட் ஸ்டெப் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம மினோட்டோ. மினோட்டோ வந்து அங்கே நிற்கும் போது ஹனடா பார்க்குறான். வந்துட்டியா மினோட்டோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, குட் மார்னிங் ஹனோடா அப்படின்னு அவன் சொல்லும்போது, இங்கே ஹனோடா என்ன சொல்கிறான், குட் மார்னிங் மினோட்டோ, ஏன் உனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த இடத்துல அவ்வளோ டயர்டாக இருக்குது, இன்றைக்கி தானே வந்தேன். எனக்கு புரியுதுடா, நானும் நாள் இந்த இடத்துக்கு வரும்போது இவ்வளோ டயர்டாக தான் இருந்தேன். என்னது இது, இவன்ட்டு எக்கச்சக்கமான ஆறாக வருது. நேற்று இவன்ட்டு இப்படிலாம் இல்லையே, சம்திங் ராங்காக இருக்குது. சரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம ஹனடா யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு கிக் அடிக்க போகிறான் ஃபுல் ஃபோர்ஸோட. அதாவது போனதோட ஃபுல் ஃபோர்ஸாக அடிக்கிறான். பட் நம்ம மினோட்டா தூ அப்படின்னு வாயில் கொப்பளிச்சு துப்பிக்கிட்டு இருக்கான். என்ன எப்படி ஈஸியாக எஸ்கேப் ஆனால் நம்ம ஹனடா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டே காலையிலே ஆரம்பிக்காரா, இப்போ தானே நான் தூக்க கழக்கத்தில் இருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மினோட்டா சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். போய் நம்ம டீ குடிப்போம், வா கெஃபே டீக்கா போகலாம் அப்படின்னு நம்ம மினோட்டோ சொல்கிறான். என்னாச்சு, எப்படி இது, வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம ஹனடா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே வந்து நாள் காமிக்கிறாங்க. கேஃபட்டீலாம் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹே அப்படின்னு ஹனடா கூப்பிட்றான். இது நல்ல ஸ்பாட்டாக இருக்குமே. அங்கே பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒருத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் உங்களோட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு ஹனடா கேட்குறான். எப்படி வச்சு அட்ரஸ் பண்ணுறான்னா யங் லேடின்னு. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி வந்து உக்காந்துக்கோ, எனக்கு கவலை இல்லை அந்த மாதிரி வந்து அந்த லேடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வாடா மினோட்டோ இங்கே வந்து உக்காருன்னு சொல்லும்போது மினோட்டோ வந்து உட்காரான். ஓ இதான் அந்த பொண்ணா, நேற்று பார்த்தோமே அங்கே மேல் நின்ட்டானே. அப்போ தான் வந்து மினோட்டோ வந்து யோசிக்கிறான், அப்போ இவ்வளோ நம்ம காம்ரேடான்னு. புது பையன் நீ கடைசி இங்கே வந்துட்டியா அப்படின்னு. நான் வந்தது அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை போல். ஹலோ என் பேர் கனகி மினோட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா எனக்கு அதுவும் நான் வச்சுக்கவும் தேவையில்லை. உன்னை நாங்கள் அக்ரி பண்ணணும்னா நீ வந்து ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னா இந்த ட்ரைனிங் இருக்குல்ல, அப்போ நீ வந்து அந்த ப்ராஃபஸியை வந்து க்ரஷ் பண்ணணும். அப்படி நீ பண்ணனா உன் பேரை நான் மெமரி பண்ணி வச்சுக்கிறேன். என்ன ஓகேவா புது பையா? தேங்க்யூ கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நான் வந்து இந்த வீடியோ 12 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று அந்த வீடியோ அப்லோட் ஆக முடியல, மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் வந்து ரெகுலராக வந்துடும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் 12 மணிக்கு வந்து அப்லோட் பண்ணோன்னு சில வண்டி சவுண்டு கேட்குது. நான் முடிஞ்சளவு எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். பட் சில இடத்துல எமோஷனாக பேசும்போது அந்த இடத்துல அந்த வண்டி சவுண்ட் கேட்கப்போ அது என்னால் கட் பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு நான் வந்து நல்ல குவாலிட்டியான ஆடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் மான்வா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் அந்த மான்வாவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அரிகாத்தோ உசைமஸ்.